ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌந்தர்ய சௌமியம் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே ரொம்ப பிடித்தமான சூப்பரான ரெசிபி தாங்க. பார்த்த உடனே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெசிபி தான். என்ன அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணியிருப்பீங்க, நிறையா பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, நிறையா பேருக்கு தெரியாது. நானே சொல்லிடுறேங்க, இது ஊறுகாய் தாங்க. இது என்ன ஊறுகாய் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி தக்காளி ஊறுகாய் தாங்க. என்ன ஊறுகான்னு நீங்கள் நினச்சிங்க இல்லையா, தக்காளி ஊறுகாய் தான். அதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு தக்காளி பழங்களை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் வெந்தயம், 1.5 ஸ்பூன் கடுகு, தேவையான அளவுக்கு பூண்டு பற்கள். இப்போ இந்த தக்காளியை நம்ம நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு அந்த மூக்கு பகுதியெல்லாம் நல்லா எடுத்துட்டு நான் ஓரளவுக்கு நார்மலாக வெட்டி வச்சுருக்கேன். வெட்டி வச்சுட்டு நம்ம வேக விட போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் இந்த ஊறுகாய் செஞ்சு காமிக்க போகிறேன். எல்லாருமே செய்யலாம். ரொம்ப கஷ்டப்படணும், ஊறுகாய் செய்கிறதுக்கு கஷ்டப்படணுன்ற அவசியம் இல்லை. 10 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான ஊறுகாய் செய்கிறது தான் உங்களுக்கு சொல்லி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெந்தயம் கடுகு ரெண்டையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாது. வெறும் வானலியில் ட்ரை ரோஸ்ட்னால் எல்லாருக்கும் தெரியும். நல்லா ட்ரையாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா கடுகு சடன்னு வெடிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா வெந்தயம் நல்லா வாசனை வந்துருச்சு. நீங்கள் வறுக்கும் போதே வாசனை வரும். இதை பொடி பண்ணுறதுக்கு ஆற வச்சுட்டு நம்ம இப்போ தக்காளியை நம்ம வேக விடலாம். அதுக்கு நான் சமையல் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இந்த தக்காளியை வேக விடுறதுக்கு போடும்போது பார்த்து பக்கத்தில் நிற்காமல் எட்டை நின்று போடுங்க. ஏன்னா எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால தக்காளியில் இருக்க நீருன்றனால எண்ணெய் தெரிக்கும். இப்போ நீங்கள் எண்ணெய் ஊற்றாமே அப்படியே வேக வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவை கொடுக்கும் அப்படின்றனால எண்ணெய் ஊற்றி வேக வச்சுருக்கேன். இந்த தக்காளியில் இருக்க அந்த நீர் சத்தே நம்மளுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் அப்படியேவும் வேக வைக்கலாம், பிரச்சனை இல்லை. இதுக்கு தேவையான புளியை நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு அதில் இருக்க டஸ்ட்டு எல்லாம் விதை எல்லாமே எடுத்துகிட்டு இந்த தக்காளி பழத்தோடையே நீங்கள் வேக வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா தனியாக எடுத்து கொஞ்சம் சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது நம்மளுக்கு ஈஸியான மெத்தடாக இருக்கும். தக்காளியோடு சேர்ந்து நல்லா மசிஞ்சு வேகுறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இப்படியே நான் வேக போட்டேன். இந்த மாதிரி நல்லா வேகணும். அந்த தண்ணியெல்லாம் நீர் சத்து எல்லாமே வெளியே நல்லா வேகட்டும். தக்காளி போட்ட இடமே தெரியாமல் நல்லா வெந்த பின்னாடி நம்ம ஆற வச்சு அதை அரைச்சிட்டு நம்ம தாளிக்கிறத வெளியே பார்க்கலாம். இந்த ஊறுகாய் நம்ம மழை காலத்தில் செய்கிறோம், பனி பெய்யுதே அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம எந்த காலகட்டத்தில் வேணால் எந்த ஊறுகாய் வேணால் செய்யலாம். நம்ம செய்கிற பக்குவத்தை பொறுத்து இருக்குது. மழை பெஞ்சாலும் குளிர் அடித்தாலும் நம்மளுக்கு ஊறுகாய் கெட்டே போகாது. அதை செய்கிற விதத்தில் கரெக்டாக செய்யணும். இப்போ நம்ம நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் 1 கைப்பிடி அளவுக்கு நான் கல்லுப்பு போட்டிருக்கேன். கல்லுப்பு போட்டிங்கன்னா ஊறுகாய்க்கு ரொம்ப டேஸ்ட் அதிகரிக்கும். அதனால் கல்லுப்பு போட்டிருக்கேன். இதோட உப்புன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருந்தால் தான் ஊறுகாய் நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு நீடிச்சு வரும். அதனால் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் நம்ம காரமும், உப்பு, புளிப்பு, காரம் இது 3மே ஊறுகாயின்னு பார்த்திங்கன்னா எந்த ஊறுகாய்க்குமே கொஞ்சம் தூக்கலாக இருந்ததுன்னா டேஸ்ட் அதிகரிக்கும். அதோட நீடிப்பு காலமும் அதிகரிக்கும். அதுக்காக தான் நம்ம இது 3யுமே அதிகமாக போடுறோம். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். வெந்தது நம்ம ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி நல்ல பதத்துக்கு தக்காளியே தெரியாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ தாளிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா நான் அலுமினிய கடாயை தான் வச்சுருக்கிறேன். இரும்பு கடாயாக இருந்தாக்க இன்னுமே டேஸ்ட் இருக்கும். அந்த ஊறுகாயோட லைஃப் டைம் நம்மளுக்கு ரொம்ப நாள் வரும். அதனால் இரும்பு கடாயில் செஞ்சால் நல்லது. உங்கள் வீட்டில் இரும்பு கடாய் இருந்ததுன்னா அதில் செய்யுங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதிலே நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த ஊறுகாய் நம்ம 1 வருஷத்து வரைக்கும் வச்சு பாதுகாக்கணும் அப்படின்னாக்க நல்ல எண்ணெய் ஊற்றுங்க. கொஞ்ச நாள் ஒரு 2 மாதம் 3 மாதம் வச்சுருந்தா போதும் அப்படின்னாக்க கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நான் கடலை எண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் ஊற்றிருக்கேன். 1 கிலோ தக்காளிக்கு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா தான் அந்த ஊறுகாய் பதமாக இருக்கும், நல்லா கெடாமையும் இருக்கும், டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிஞ்ச பின்னாடி நம்ம நசுக்கி வச்சுருக்க பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சிருக்கேன். இதோட இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவைக்கு இதுவும் காரணம். அந்த பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலையும் இது நல்லா எண்ணெயில் வெந்த பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதுகளை இதில் ஊற்றிடலாம். இதில் ஊற்றி நல்லா அப்சர்வ் ஆன பின்னாடி இந்த காரம் போட்டுக்கணும். இதுக்கு தேவையான காரம்னு பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர் தான் போடணும். தனி மிளகாத்தூள், அதாவது சிகப்பு மிளகாத்தூள் தான் நம்ம போட்டுக்கணும். இந்த காரமும் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது நம்ம ஊறுகாயாக தான் பயன்படுத்த போகிறோம். கொஞ்சம் நாளும் தள்ளி வரும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் இருக்கும். அதனால் கொஞ்சம்
காரம் தூக்கலாக இருந்தால் தான் இந்த எந்த ஒரு ஊறுகாய்க்குமே காரம் தூக்கலாக இருக்கணும். இப்போ இந்த மிளகாத்தூள் அந்த அரைச்சி வச்ச விழுது எல்லாமே ரெண்டும் ஒன்றா சேர்ந்து அந்த எண்ணெயை வந்து உள்ளே குடித்து வெளியே தள்ளணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஊறுகாய் கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு நீடிச்சு வரும். அதனால் நீங்கள் போட்ட உடனே இறக்கிற போகிறீங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் நுணுக்கி வச்சுருக்கேன், அதாவது பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் கடுகு வெந்தயம் இந்த 2 பவுடரையும் உள்ளே சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறிட்டு நல்லா எண்ணெய் அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் நல்லா கொதிக்க விட போகிறேன். சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதிகமான தீயை வச்சுட்டிங்கன்னா இது வந்து தளன்னு நல்லா கொதித்து வெளியில் வந்து பட்டு பட்டுன்னு நம்ம மேலையெல்லாம் தெரிக்கும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு கொதிச்சிங்கன்னா ஊறுகாயும் அந்த டேஸ்ட் இருக்கும், நம்மளுக்கு மேலேயும் தெரிக்காமல் இருக்கும். நான் அந்த இது பதமாகவும் வரும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சு இந்த மாதிரி கையை விடாமல் கிளறிக்கிட்டே இருந்திங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்காமல் அந்த எண்ணெயோட பதம் வந்து உள்ளே இறங்கி ஊறுகாய் வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த ஊறுகான்னு பார்த்திங்கன்னா இந்த தக்காளி ஊறுகாய் வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ஒரு ஆப்டான ஒரு சைடிஷாக இருக்கும். பேச்சுலர்ஸாக உங்கள் வீட்டில் யாராவது இருக்காங்க அப்படின்னா இந்த ஊறுகாயை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சிம்பிளாக ஒரு சாதம் வச்சு இதை போட்டு நீங்கள் சாப்பிட்றதுக்கு உதவியாக இருக்கும். பேச்சுலர்ஸ்க்கு தான் இது ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த ஊறுகாய். என்ன கேட்டாக்க நம்ம வீட்டில் இருக்கவங்க கூட அடிக்கடி நம்ம செஞ்சுக்கலாம். பேச்சுலர்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சூப்பராக வந்து நிம்மதியாக வந்து ஒரு சாதம் வச்சுட்டு அதில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஒரு தயிர் வாங்கி ஊற்றி சாப்பிட்டு அதுக்கு வந்து தொட்டுக்கிடலாம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ஊறுகாய் சூப்பராக இருக்கும். எல்லா வகையான சைடிஷ்க்குமே ஆப்டான இந்த தக்காளி ஊறுகாய் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே வந்து பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இதுவே கரெக்டான பதம் இந்த ஊறுகாய்க்கு. எந்த ஒரு ஊறுகாய்க்குமே இந்த பதம் வந்துட்டாலே நம்ம இறக்கிடலாம். இதே பதங்களோட இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.